ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூபால்ஸ் இன்னிங்ஸ். நான் உங்கள் பூபால். நம்ம கிரிக்கெட் ஸ்டோரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐபிஎல்லுடைய டே 1. 2008 ஸ்டார்ட் பண்ண ஐபிஎல் 2025 இன்னைக்கு 18th இயர் ரீச் பண்ணியிருக்குது. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா டே 1 ஆஃப் தி ஐபிஎல் ஒரு பிரம்மாண்டமான ஓப்பனிங் செரிமனி. நம்ம ஓப்பனிங் செரிமனியில் யாரெல்லாம் வந்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷாருக் கான், தீக்ஷா பட்டானி, ஸ்ரேயா கோஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமான பாலிவுட் பட்டாளமே வந்துருந்துச்சு. அவங்கள வச்சு தான் பிரம்மாண்டமான ஒரு ஓப்பனிங், பிரம்மாண்டமான ஒரு கேக் கட்டிங் நடந்துச்சு. அது போக நம்ம விராட் கோலியும் ஷாருக் கானும் ஒரு குட்டியாக ஒரு டான்ஸும் போட்டிருந்தாங்க. நேற்று மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபிக்கு நடந்துச்சு. கேகேஆர் அண்ட் ஆர்சிபி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஹெட் டு ஹெட்டில் 34 மேட்ச்சில் சந்திச்சிருக்காங்க. 20 முறை கேகேஆரும் 14 முறை ஆர்சிபியும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த முறை ஆர்சிபி தன்னுடைய நியூ கேப்டனான ரஜத் பட்டியலை வச்சு களமிறங்குறாங்க. கேகேஆர் பார்த்தீங்க அப்படின்னா ரஹானேவை கேப்டனாக நியமித்து களமிறங்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாஸ் ஜெயிச்ச ஆர்சிபி ஃபீல்டிங் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ கேகேஆர் ஓப்பனிங் பேராக வர்றாங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் எக்ஸ்பெக்டட் சுனில் நரேனை ஓப்பனிங் பண்ணுறாங்க அலாங் வித் குண்டன் டிகாக். ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே டிகாக் ஹெசில்வுட்டை ஒரு பவுண்டரி அடிக்கிறாரு. நெக்ஸ்ட் பாலே ஒரு கேட்ச் கொடுக்குறாரு. அதை சுயா சர்மா ட்ராப் பண்ணுறாரு. ரொம்ப ஈஸியான கேட்ச், அதை ட்ராப் பண்ணிட்டாரு. பட் அது பெருசாக ஒரு காஸ்ட்லி ஆகலை. ஏன்னா அடுத்த பால்லேயே குவிண்டன் டிகாக் விக்கெட்டை திரும்ப ஹெசில்வுட் எடுக்கிறாரு கீப்பர் கேட்சிங்கிற முறையில். அண்டு ஃபர்ஸ்ட் விக்கெட்டாக டிகாக் விழுகிறாரு, ஃபர்ஸ்ட் விக்கெட்டை ஹெசில்வுட் எடுக்கிறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு பயங்கரமான ஒரு மேட்சப் இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி T20s இவங்க ஃபேஸ் பண்ணதில் குவிண்டன் டிகாக்கோட விக்கெட்டை 4 முறை ஹெசில்வுட் எடுத்திருக்காரு. T20s மட்டும் இல்லை, ஓடிஐஸில் அவர் 8 முறை 15 இன்னிங்ஸ் அவரோட விக்கெட் எடுத்திருக்காரு. டெஸ்ட்டில் 7 டெஸ்ட்டில் 4 முறை குவிண்டன் டிகாக்கோட விக்கெட் எடுத்திருக்காரு. இங்கேயும் இந்த மேட்சப் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஸோ நரேன் அடுத்தடுத்து ஸ்விங் பண்ணிகிட்டே இருந்தார். 6ம் 4ம் அடிக்க ட்ரை பண்ணார். பட் அவர் கனெக்ஷனே இல்லை. அதனால் அவரால் பெருசாக ஸ்கோர் பண்ண முடியல. டாட் பால்ஸ் கன்சியூம் ஆகிட்டே இருந்துச்சு. 2 ஓவர் ரொம்ப நல்லா போச்சு. 3வது ஓவராக நியூ பிளேயராக ரஷீதர் சலாமா பவுலிங் போட கூப்பிட்றாரு நம்ம ரஜத் பட்டிதர். அவர் ஒரு மீடியம் பேஸ் போலர், மிட்-20s போடக்கூடியவர், நல்லா பாலை ஸ்விங் பண்ணக்கூடிய எபிலிட்டி அவருக்கு இருக்குது. பட் ரஹானே மாதிரி ஒரு கிளாஸ் பிளேயருக்கு இது அல்வா சாப்பிட்ற மாதிரி. அவருடைய ஓவரில் 4 6 6ன்னு பயங்கரமாக அடித்து பவுலரை ரொம்ப ப்ரெஷர் ஆக்கிடுறாரு. அடுத்த ஓவர் குருணால் பாண்டியா வராரு. நரேன் ஒரு 6 அடித்து அவருடைய ஃப்ளோவுக்குள்ளே வராரு. அந்த அடுத்த ஓவரில் ரஹானே அகைன் பவுண்டரிஸ் அடித்து அவருடைய ஃப்ளோவில் கண்டினியூவாக இருந்துகிட்டே இருக்காரு. லாஸ்ட் ஓவர் ஆஃப் த பவர் பிளேயில் யாஸ்தேயால் ரஹானே நரேன் 2 பேர் சேர்ந்து பயங்கரமாக அடிச்சிடுறாங்க. எண்ட் ஆஃப் த பவர் பிளேயில் 6 ஓவரில் 60 ரன்னுக்கு ஒரு விக்கெட்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்காங்க கேகேஆர். நரேன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃப்ளோவில் வந்துட்டார். 6 ஓவர் முடியும் போது ரஹானே ஆல்ரெடி பயங்கரமாக 200+ ஸ்ட்ரைக் ரேட்டில் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காரு. ரஹானே பார்த்தீங்கன்னா தன்னுடைய 25 பாலில் தன்னுடைய 50 பூர்த்தி செய்கிறாரு. அண்டு நரேன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃப்ளோவில் இருக்கார். நரேனுக்கு ஒரு பயங்கரமான லக் ஃபேக்டர் இங்கே ஹெல்ப் பண்ணிச்சு. அவர் ஒரு ஃபேஸ் பண்ண ஒரு ஒயிட் டெலிவரியில் அவருடைய பேட் ஸ்டம்பில் அடித்து பைல்ஸ் கீழே விழுந்துருச்சு. சின்ஸ் ஆஸ் பர் த நியூ ரூல் ஒயிட் டெலிவரியில் ஸ்டெம்ப்ஸில் பேட் ஹிட் ஆகி ஹிட் விட்டுக்கிற முறையில் பைல்ஸ் விழுந்தாலும் அது நாட் அவுட் அப்படிங்கிறங்காட்டி அவர் அங்கே தப்பிச்சிடுறாரு. 10 ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆர் 107 ரன்ஸுக்கு 2 விக்கெட் இழக்கிறாங்க. ஏன்னா 10வது ஓவர் லாஸ்ட் பாலில் நரேன் தன்னோட விக்கெட்டை இழக்கிறாரு. நரேன் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 24 பாலில் வெறும் 20 ரன் தான் அடிச்சிருந்தாரு. பட் அடுத்த 6 பாலில் அவர் இன்னொரு 20 ரன் அடிச்சிடுறாரு. ஸோ அதனால் அவர் நல்லா ஃப்ளோவில் இருக்கும்போது அவரோட விக்கெட் இழந்துடுறாரு. அடுத்த ஓவர்லேயே குருணால் பாண்டியா ரஹானோட விக்கெட்டையும் எடுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் மேட்சோட கதையே மாறுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர் வராரு. அவரால் பெருசாக ஸ்கோர் பண்ண முடியல. குருணால் பாண்டியா ரொம்ப பிரமாதமாக பவுலிங் பண்ணி அடுத்து ரிங்கு சிங்கோட விக்கெட்டே எடுத்துறாரு. அவர் 4 ஓவருக்கு 29 ரன் வெறும் மட்டுமே கொடுத்து 3 விக்கெட் எடுத்தார். முக்கியமான 3 விக்கெட் எடுத்தார். கேகேயோட ரன் ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணதே மெயினாக குருணால் பாண்டியா தான். 15 ஓவர் முடிவில் பார்த்தீங்கன்னா 145 ரனுக்கு 5 விக்கெட் இழந்திருக்கிறாங்க. அங்கே தான் ஆட்டத்தின் கதாநாயகன் ரசல் களமிறங்குறாரு. ரசலை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர் மேட்சோட எபிலிட்டியே சிங்கிள் ஹேண்டடாக மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அவருடைய ஜோனான கடைசி 5 ஓவரில் என்ட்ராரு. ஆனால் அங்கே அவருடைய 4 ரன்னுக்கு அவர் ஆட்டம் இழக்கிறாரு. சுயா சர்மா ஃபர்ஸ்ட் ஓவரில் கேட்சை ட்ராப் பண்ணார். முதல் 3 ஓவரை 41 ரன் கொடுத்தாரு. பட் இந்த 16வது ஓவர் அவர் வீசி வெறும் 6 ரன்னுமே மட்டும் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தார். அந்த ஒரு விக்கெட் ரசலுடைய விக்கெட். ஸோ மேட்ச்சில் ரொம்ப முக்கியமான ஓவரில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் ரெகுலராக விக்கெட்ஸ் விழுந்துகிட்டே இருக்கா. கேகேஆருக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரன் வரவே இல்லை.
ஸோ 20 ஓவர் முடிவில் 174க்கு 8 விக்கெட்ஸ்னு சொல்லிட்டு அவங்க இன்னிங்ஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஹெசல்வுட்டும் ரொம்ப அற்புதமாக பந்து வீசி 4 ஓவரில் 22 ரன் மட்டுமே கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஆர்சிபி பார்த்தீங்கன்னா முதல் 10 ஓவரில் 107 ரன் கொடுத்திருந்தாலும் அடுத்த 10 ஓவரில் வெறும் 67 ரன் மட்டுமே கொடுத்து 6 விக்கெட் எடுத்து மேட்ச்சில் பயங்கரமான கம்பேக் கொடுத்தாங்க. அவங்களோட இன்னிங்ஸில் அடுத்தது களமிறங்குறாங்க. ஓப்பனிங் பேரா கோலிக்கு இந்த முறை பிலிப் சால்ட் கூட இறங்குறாரு. போன முறை கேப்டன் ஃபாப் டு பிளஸி இருந்தார். இந்த முறை ஆக்ஷனில் அவரும் வந்து ரிட்டைன் பண்ண முடியல. ஸோ இந்த முறை பிலிப் சால்ட்டாக ஓப்பனிங் கூட இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பால்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க பவுண்ட்ரிஸை. அடுத்து அவங்க ஆப்போனட் பவுலர்ஸான வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி, ஸ்பென்சர் ஜான்சன் யார் போட்டாலும் 2 பேரும் மாறி மாறி 4-6 அடித்து ரன் ரேட்டை பறக்க விடுறாங்க. 6வது ஓவரில் கோலிக்கு ஒரு எட்ஜில் வந்து கேட்ச் கேரி ஆகாமல் ஒரு லக்கும் கிடைக்குது. 6 ஓவர் முடிவில் ஆர்சிபி 80 ரன்னுக்கு நோ லாஸ்ன்னு ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்காங்க. இது ஆர்சிபியோட செகண்ட் ஹையஸ்ட் பவர் பிளே ஸ்கோர் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தி ஐபிஎல். சால்ட் தன்னுடைய 50-25 பாலில் ரீச் பண்ணுறாரு. பின்னாடியே வருண் சக்கரவர்த்தி பாலில் அவர் ஆட்டமும் இழக்கிறாரு. எடன் கார்டன்ஸ் சால்ட்டுக்கு ஒரு ஃபேவரட்டான கிரவுண்ட். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா அவர் 10 இன்னிங்ஸில் 435 ரன் எடுத்திருக்காரு. 175 ஸ்ட்ரைக் ரேட்டில் 550யும் அடிச்சிருக்காரு. கோலி தன்னுடைய கேகேஆருக்கு எதிரான தன்னுடைய 1000 ரன்னை வந்து ரீச் பண்ணுறாரு. கோலி கேகேஆருக்கு எதிராக மட்டும் இல்லை, சிஎஸ்கே, டெல்லி கேபிட்டல்ஸ், பஞ்சாப்னு சொல்லிட்டு மொத்தம் 4 டீமுக்கு எகென்ஸ்டாக 1000 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே வேறு எந்த பிளேயரும் 2 டீமுக்கு மேலே 1000 ரன்ஸ் எகென்ஸ்டாக ஸ்கோர் பண்ணதே கிடையாது. கோலி எவ்வளோ பெரிய பேட்ஸ்மேன், ஐபிஎல் கிரேட்ஸ் அப்படிங்கிறத இது மூலிமா நம்மளுக்கு தெரியுது. அடுத்து வந்த படிக்கல்னால பெருசாக வந்து ஸ்கோர் பண்ண முடியல. பட் கோலி வந்து தன்னுடைய ரன் ஃப்ளோவை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காரு. 30வது பாலில் தன்னுடைய 50ஐயும் ஸ்கோர் பண்ணுறாரு. அடுத்து கிளம்புற கேப்டன் ரஜத் பட்டிதர் இறங்கினதுலேருந்தே நான் ஏன் கேப்டனாக என்னை ப்ரொமோட் பண்ணாங்கன்னு சொல்கிற மாதிரி வந்ததையுமே பவுண்ட்ரிஸ் அண்ட் சிக்ஸஸாக ஸ்கோர் பண்ணார். மேட்சுடைய 16வது ஓவரில் ஹர்ஷித் ராணா வீசின பாலில் 19 ரன் எடுத்தார். அவர் அடுத்து 34 ரன் எடுத்துகிட்டு அவுட்டும் ஆகிறார். வெறும் 16 பாலில் 34 ரன் எடுத்து அவுட்டும் ஆனார். 15 ஓவர் முடிவில் ஆல்மோஸ்ட் மேட்ச் இஸ் ஓவருங்கிற மாதிரி ஆர்சிபி 157 ரன்னுக்கு 2 விக்கெட்டுன்னு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கிறாங்க. 16.2 ஓவரில் 177 ரன்னுக்கு 3 விக்கெட்டுன்னு மேட்சையும் வின் பண்ணுறாங்க. கோலி 59 ரனில் நாட் அவுட்டாகவும் நிற்கிறாரு. பிளேயர் ஆஃப் தி மேட்ச் பார்த்தீங்கன்னா குணால் பாண்டியா கொடுக்குறாங்க. ஏன்னா கேகேஆருடைய ரன் ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணி அவங்கள கம்ப்ளீட்டாக சோக் பண்ணது இவருடைய பவுலிங் தான். 4 ஓவரில் 29 ரன்னுக்கு 3 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ இதுதான் நேற்று மேட்சினுடைய ஹைலைட்ஸ். இன்றைக்கி சண்டே பார்த்தீங்க அப்படின்னா டே 2 ஆஃப் தி ஐபிஎல். இன்றைக்கி ஒரு டபுள் ஹெட்டர். இன்றைக்கி மேட்ச்சில் என்ன நடக்குது, யார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நாளைக்கு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.